நேரடியாக வெளியேற்றுவாரு. முதலாவது ஸ்ரீலங்கா எஜுகேஷன் சிஸ்டம் அது சரியா பிள்ளையான்றது வேற கதை. ஆனால் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் நாங்கள் விலை கொள்வோம். அதில் ஆக முக்கியமான டேர்னிங் பாயிண்டாக வச்சுக்கிற அட்வான்ஸ் லெவல் அதுதான் ஸ்ரீலங்கா எஜுகேஷன் சிஸ்டத்தில் மெயின் பாயிண்ட். இப்போ ஸ்காலர்ஷிப்பில் கொஞ்சம் பேர் பாஸ் ஆகிறது நல்லது. அதில் இருக்கிற ஒரே ஒரு மெயின் பாயிண்ட் கொஞ்சம் வசதி அதாவது பொருளாதார வசதிகள் ஓரளவு சிக்கலாகிறார்களுக்கு ஒரு உதவித்தொகை கிடைக்கும். பாஸ் ஆகணும். கட் ஆஃபை விட கூட வாங்க. பாஸுங்கிறது 75மே இல்லை. பாஸ் ஆனதை விட அந்த கட் ஆஃபை விட கூட வாங்க உதவி பணம் கூட கிடைக்கும். அது ஒரு சப்போர்ட். அடுத்தது ஒரு தேவைப்பட்ட அல்லது விருப்பமான ஒரு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் எடுக்கிற மார்க்ஸை பொறுத்து. அப்போ இது ரெண்டும் தான் 5ஆம் ஆண்டு ஸ்காலர்ஷிப்பில். 5ஆம் ஆண்டு ஸ்காலர்ஷிப் ஃபெயில் என்று சொல்லியோ அல்லது எழுதல் என்று சொல்லியோ ஓஎல் எழுதிடலாண்டோ ஏஎல் எழுதிடலாண்டோ பிரச்சனை உண்டு இல்லை. அப்போ அதோட இப்போ எனக்கு தெரிஞ்ச என்ன ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது டாக்டர்ஸ், அவங்களோட மாணவன் பிள்ளைகளுக்கு ஸ்காலர்ஷிப் சிட் பண்ணுறதில்ல. சரி, ஸ்காலர்ஷிப்பு போட்டு கஷ்டப்படுத்துவோமா பிள்ளைகள்? நார்மலாக ஸ்கூல் போகிறேன், ஸ்கூலில் கிளாஸ்லேயும் ஃபஸ்ட்டு வரேன், நார்மலாக இருக்கிறேன், விளையாடி கொண்டு இருக்கிறேன், ஸ்கூல் எக்ஸாம் செய்யலை. நான் சரி பிள்ளை செல்லல அப்படியே இருக்கிறேன். ஸ்காலர்ஷிப் செஞ்சா இல்லையான்றது கட்டாயம் ஸ்கூலில் ஸ்காலர்ஷிப் சிஸ்டம் பண்ணிக்கணும், அதெல்லாம் சரி. ஆனால் அந்த அதால் ஜொப் என்னண்டு மாறுதா எதிர்க்கா அப்படி மாறுற பிரச்சனை ரைட். ஓஎலுக்கு ஒரு ஓஎல்லாம் நல்ல 9 ரிசல்ட்ஸ் நல்ல தரமான ரிசல்ட்ஸு எடுக்கிறது கட்டாயம். கட்டாயம் நாங்கள் அப்படிதான் படித்தா சும்மா படித்தா எக்ஸாம் கொண்டு எழுதணும், ரிசல்ட்ஸ் வரணும். அப்போ ஓஎல் ஒரு இது ஒன்று தான். ஆனால் ஓஎல்ல 3C 3S மாதிரி ரிசல்ட்ஸ் ஒன்று எடுத்தாலும் ஏஎல் செய்யுது. ரைட். அப்போ போன வருடம் இப்போ யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டியில் படித்து கொண்டிருக்கிற மாணவன் இப்போ 22 நான் சும்மா ஒரு உதாரணம் உண்டு சார். இப்போ எங்களை இந்த மிச்சம் நெருக்கமான 2 பெரிய ஒரு சனித ஆசிரியர் அவரோட மாணவன் நான். அடுத்தது இக்ராம் ஆசிரியர் என்னோட பலங்கோட்டையில் பாலர் வகுப்பில் இருந்து என்னோட கிளாஸ்மேட் என்னுடைய கிளாஸ். சரி, அப்போ அவங்களை மீகிற இடத்தால உங்களுக்கு இந்த தகவலை செய்தி கொண்டு போகிறது பேசுகிறேன். ரைட். அப்போ அதில் மாயிசர்கிட்ட மகன் ஷக்மி. அப்போ பலம் இந்த 2022 பேட்ச். ரைட். அப்போ ஏஎல் ரிசர்ச் இந்த ஓஎல் ரிசர்ச் 2A அதுவும் A 1 அப்புறம் 2B C அப்படி இந்த சாதாரண ரிசர்ச் உண்டு. அப்படின்ற சாதாரண நல்ல ரிசர்ச் உண்டுதான். அதே மெத்ஸில் A ஒன்று இருந்த சயின்ஸில் C ஒன்று தான் இருக்குது. அப்படி குறைஞ்ச ரிசல்ட்ஸ் படித்தோடு வந்த அட்வான்ஸ் லெவலில் ஃப்ரெஷ் ஆகி 2AB நெக்ஸ்டும் ஃபிசிக்ஸும் B சாரி A கெமிஸ்ட்ரி B வந்த 2AB ஃப்ரெஷ் ஆகி பேராஜெனிக் இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டியில் 3rd இயர் படிச்சு இந்த கூட 3rd இயர் இருக்கும். ரைட். அப்போ ஓஎல் ரிசல்ட்ஸ் சாதாரணமான ரிசல்ட்ஸ் ஒன்று எடுத்தாலும் ஏஎல் தேவையோடு படித்தா ஏஎல்ல எடுப்பது போய். அப்போ நான் இப்படி சொல்ல வந்ததில்ல ஒன்று அது நார்மலாக கவர்மெண்ட் எக்ஸாம் செட்டப்பில் ஸ்காலர்ஷிப்ன்றது ஓஎல் இருக்குது. அடுத்தது ஏஎலுக்கு வாங்க. ஏஎல் டேர்னிங் பாயிண்ட் நான் சொல்கிறேன். ஓஎல்ல சாதாரணமாக பாஸ் ஆகி போய்க்கிடும். 9 எடுத்தும் ஏஎலுக்கு போயிடும். அந்த கோர்ஸுக்குரிய இப்போ சயின்ஸ் மெத்ஸில் CS இருந்தால் இப்போ சயின்ஸ் செய்கிறதா இருந்தால் சயின்ஸ் SCயோடு வரும், மெத்ஸ் செய்கிறதா இருந்தால் மெத்ஸில் சியோடு வரும். அது மாதிரி அடிப்படையான நம்பரில் பாஸ் இருந்தால் சயின்ஸுக்கு போயிடும். சயின்ஸை தேவையோடு படித்தா போனதுக்கு தாராளமான உதாரணம். அதுக்காக நீங்கள் விளையாட கூட 9 எடுத்தாக்கள் ரிசல்ட்ஸ் குறவாக இருந்து 9 எடுத்தாக்களும் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி யூனிவர்சிட்டியில் தாராளமான கோர்ஸுகள் ஏற்பட்டு போகிறேன். அதே மாதிரி குறைஞ்ச சாதாரணமான குறவான ரிசல்ட்ஸ் இருக்கிறாங்கன்னு போகும். சும்மா ஒரு ஐடியா இருக்கிற ஓஎலை மட்டும் வச்சுக்கொண்டு நீங்கள் யோசிக்க வரணும். ஆனால் ஓஎல் டேர்னிங் பாயிண்ட் வாரல என்னென்னா அதில் எந்த ரிசல்ட்ஸ் கொஞ்சம் கூடி குறைஞ்சுன்னு சொல்லி எங்களுக்கு பெரிய டிஃபரெண்ட் ஒன்று இல்லை. அட்வான்ஸ் லெவல் யார் படிக்கிறோம் அவங்களுக்கு தான் யூனிவர்சிட்டி போகும். ரைட். இப்போ நாங்கள் பார்ப்போம் ஏஎல் டேர்னிங் பாயிண்ட்னா ஏஎல்ல எடுக்கிற ரிசல்ட்ஸ் அதுக்கு பிறகு இருக்கிற லைஃப்பை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். ரைட். இப்போ 2006 நான் அட்வான்ஸ் லெவல் எழுதினேன். 2006 அட்வான்ஸ் லெவலில் நான் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி எடுப்பட்ட அதுக்கு பிறகு இருக்கிற லைஃப் செட்டப்போ
அது வேறொரு கோர்ஸாக இருந்தால் அதுக்கு பிறகு லைஃப் செட்டப்போ கம்ப்ளீட்டாக இருக்குது. அப்போ டேர்னிங் அதுக்காக சில வரும் ஏழு எக்ஸாம் ஒரு ஆள் கொஞ்சம் ரிசல்ட் குறைவாக எடுத்தால் வாழ்க்கையில் தோல்வின்னு சில வரல, அவருக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது ஆனால் அது ஒரு டேர்னிங் பாயிண்ட், அது முக்கியமான ஒரு சந்தி. அப்போ நாங்கள் எந்த துறையில் போக போகிறன்றதை தீர்மானிக்கிற சந்தி, ரைட்? அப்போ ஒரு சொசைட்டி ஒன்று எடுத்தால் ஒரு சொசைட்டியில் எல்லா துறைகளும் வரும். இப்போ கொஞ்சம் காலத்துக்கு முதல் நாட்டில் கொஞ்சம் பெரிய ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. இனக்கலவரம் மாதிரி இன அமைப்புகளில் குழப்பம் பண்ணி அந்த பீரியட்ல ஒரு டைம் எனக்கு யோசனை வந்து நான் லோயர் ஒன்று ஆகிக்கலாமே அப்படி சுச்சுவேஷனோட நாட்டில் இருந்து சரி. அதில் இப்போ அந்த அளவு பிரச்சனையோட நாட்டில் இல்லை. ஆனால் அந்த ஒரு பீரியட் அப்போ ஒரு நாட்டுக்கு ஒரு பிரதேசத்துக்கு கட்டாயம் எல்லா துறைகளையும் மக்கள் வேணும். அது ஆர்ட்ஸோட சம்மந்தப்பட்ட துறையிலையும் வேணும், கொமர்ஸோட சம்மந்தப்பட்ட துறை, மெஸ்ஸோட சம்மந்தப்பட்ட துறை, இந்த எல்லா டெக்னாலஜி ஃபீல்டாக்கள், பயோடிக்கிறாங்க, எல்லா துறையும் வேணும், ரைட்? அப்போ நாங்கள் இந்த மாமன் இந்த இப்போ இங்கே நாங்கள் இந்த கண்ணத்தொட்டையிலிருந்து கலைக்கிறீங்க. அப்போ கண்ணத்தொட்டையில் இருக்கிற பிரதேசத்திலேயும் எங்களோட சமூகத்துக்குள்ளேயும் எல்லாரும் வேணும். இப்போ கண்ணத்தொட்டையில் இருக்கிற ஒரு பிரைமரி இந்த சின்ன ஹாஸ்பிட்டல் ஒன்று அமைப்பு கொண்டிருக்கிற, அடுத்தது கேகாலைக்கு போகிறேன், அதுகளுக்குள்ளே போனால் எங்களோட சமூகத்துக்குரிய ஆட்கள் அதை எல்லாத்திலையும் இருக்கணும், பங்களிப்பு கொண்டிருக்கணும் சமூகத்தை. அப்போ ஒரு சொசைட்டி ஒன்று நாங்கள் பெரிய ஒரு பங்களிப்பு ஒன்று செய்யாமல் நாங்கள் தகவல்களை அதாவது இந்த சேவைகளை பெற்றுக்கொள்றாங்களா இருக்கலாம். கட்டாயம் நாங்கள் சேவையை செய்கிறதோடு பெற்றுக்கொள்ளுதா இருக்கணும். எங்களோட பங்களிப்பு கட்டாயம் இருக்கணும். ஹாஸ்பிட்டலில் போகிறோம்னா ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற க்ரௌடில் பெரிய இருக்கும் எங்களோட சொசைட்டியோட இருக்கணும். அப்படிதான் எங்களுக்கு நாங்கள் இதனாலுமே இது சேவையை பெற்றுக்கொண்டிருக்கிறார்களா மட்டும் இருக்காமல் நாங்கள் சேவையை கொடுத்து கொண்டு பெற்றுக்கொண்டிருக்கிறார்களா இருக்கணும். அதுதான் சமூகத்தில் ஒரு ஆக முக்கியமான. இப்போ எல்லா துறைகளையும் கட்டாயம் பெரிய போட்டு அதில் சயின்ஸ் துறையை பற்றி நாங்கள் கொஞ்சம் நேரடியாக வந்தால் கேகோல் டிஸ்ட்ரிக்டில் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் கொஞ்சம் நாங்கள் இருக்கிறேன். பொதுவாக வந்து அட்வான்ஸ் லெவல் 2 இப்போ கடைசி வருட இதில் 2,37,000க்கு மேற்பட்டாங்க. 2 லட்சத்தை விட மேற்பட்ட க்ரௌட் உண்டு அட்வான்ஸ் லெவல் இருக்குது. அப்போ அதில் கேகலையில் இந்த பயோமெட்ஸ் எழுதுகிற தொகை வந்து கேகலை டிஸ்ட்ரிக்டில் மொத்தமாக அட்வான்ஸ் லெவல் 10,000க்கு மேற்பட்டாக எழுதிக்கிறாங்க. 10,000க்கு போன கடைசி வளர்ச்சி எழுதினதுக்கு முதல் வருடம் இல்லை, 2023 அளவுப்படி சரி 10,000க்கு மேலே எழுதியிருக்காங்க. கேகோல் டிஸ்ட்ரிக்ட் 10,315. அதில் பயோ எக்ஸாம் செஞ்சுக்கிற 1,485 பேர், மென்ஸ் செஞ்சுக்கிற 1,247, ரைட்? அப்போ இது வந்து கேகோல் டிஸ்ட்ரிக்டில் எழுதிருக்கோம். அப்படின்னா கேகோல் டிஸ்ட்ரிக்டில் நாங்கள் பயோ செய்கிற நேரம் நாங்கள் விலை கொள்ளணும். நாங்கள் இந்த இடத்துல செஞ்சாலும் கேகோல் டிஸ்ட்ரிக்ட் பதிவு வரக்குள்ள எங்களோட சேர்த்து எக்ஸாம் எழுதுறதுக்கு பயோமெட்ஸ் 2 நாங்கள் சேர்த்து செஞ்சோம்னா ஒரு 2,600 பேர் எங்களோட எழுதுறோம். ஃபிசிக்ஸ் பாடம் எக்ஸாம் எழுத போல இந்த டிஸ்ட்ரிக்டுக்குள்ள 2,600 பேர் எழுது. கெமிஸ்ட்ரி எழுத போல 2,600 பேர் கெமிஸ்ட்ரி பாடத்தை எழுது. பயோட கொஞ்சம் 1,500 பேர் மட்டும் எழுது. அப்போ நாங்கள் நாட்டில் சிச்சுவேஷனை நார்மலாக விளைய கொள்ளணும். இந்த கேகோல் டிஸ்ட்ரிக்ட் எப்படிப்பட்டது, அதில் இவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்க, ரைட்? அப்போ அதில் வந்து யூனிவர்சிட்டி ஏற்படுகிற அமைப்புகளை பார்த்தா அது கொஞ்சம் நார்மலாக ஓவரால் அளவோடு செல்வேன். இதில் 65% ஆண்கள் இல்லை, பெண்கள் தான் யூனிவர்சிட்டி ஏற்படுற. ஆண்கள் பர்சன்டேஜ் குறவு 35%. அப்போ ஆண்கள் பல்கலைக்கழகத்துக்கு போகிற தொகை நல்லாவே குறவு 65%. சனத்தொகை அப்படி இல்லை, சனத்தொகை 50 விட கொஞ்சம் கூட பெண்கள், 50 விட கொஞ்சம் குறவு ஆண்கள், 51 52 அதுக்குள்ளே இல்லைங்க. ஆனால் யூனிவர்சிட்டி போகிற தொகை எடுத்தால் பெண்களில் எண்ணிக்கை 65% இருக்கிற, ஆண்கள் எண்ணிக்கை 35% இருக்கிற. இப்போ கட்டாயம் சொசைட்டியில் கொஞ்சம் காலம் போகிற நேரம் பெரிய பிரச்சனையோட இப்போவே அது இருக்குது. ஏன்னா இந்த நல்ல அளவில் படித்த ஒரு அமைப்பில் பெண்கள் க்ரௌட் ஒன்று இருக்கக்கொள்ள சமூகத்தில் ஆண்கள் க்ரௌட் மிச்சமே சிக்கலாக இருக்கக்கொள்ள ஒரு பிரச்சனையோடு வரும். அது ஒப்பிட்டு அப்போ அந்த சொசைட்டி இஷ்யூ வந்து இப்பயும் காணப்படும். ஆண்கள் படிக்கிற அளவு கட்டாயம் கூடணும் ஒரு சமூக அமைப்பில். அதை கொஞ்சம் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளும், ரைட்? அப்போ இந்த 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 இந்தியோட ஃபங்க்ஷன் ஆக முக்கியமான நோக்கம் ஓஎல். இப்போ இந்த வருடம் அடுத்த வருடம் ஓஎல் எழுதுகிற மாணவர்கள் தான் நீங்கள் 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு மாணவர்கள் அவங்களோட பெற்றோர். அப்போ ஓஎலை சுலைமானியால் எழுதினதுக்கு பிறகு
எங்களுக்கு என்ன செய்யலாம், அட்வான்ஸ் லெவலில் எந்த துறையை தெரிவு செய்யலாம்ன்றது உண்டு, அதை எங்கே படிக்கலாம்ன்றது இன்னும் ரைட். அப்போ நீங்கள் வந்து நாங்கள் பிளைண்டாக கட்டாயம் நீங்கள் இங்கீங்கோ எல்லாரும் இங்கே வந்து படிங்கோ நாங்கள் இங்கே ஏற்பாடுகள் செய்கிறேன் இல்லை அப்படி பிளைக்கான செலவு இல்லை. நான் உங்களுக்கு இருக்கிற விடயங்களை கேகோ டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற விடயங்களை விளம்பரப்படுத்துகிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு எடுத்துக்கொள்வது நான் பொறுத்து டிசிஷன்ஸ். ஏன்னா இப்போ ஒரு மாணவன் எடுத்துக்கொள்ள ஒவ்வொரு மாணவனும் பேரண்ட் ஒன்று ஒரு மாணவன் அதாவது அவங்களுக்கு ஒரு முறை தான் சாய்ஸ் செய்யும். ஸ்கூல் ஒன்று இருந்தா, டீச்சர்ஸ் ஒன்று இருந்தா, செட்டப் ஒன்று இருந்தா, இந்த முறை ஃபெயிலியர் ஆனால் அடுத்த முறை சரி ட்ரை பண்ணலாம். அது ஸ்கூல் ஊருக்கு வரக்கூடாது. ஆனால் அந்த குறிப்பிட்ட மாணவனுக்கு ஒரு முறை தான் தான். அப்போ நீங்கள் உங்களோட முடிவை நீங்கள் தான் கட்டாயம் கவனம் எடுத்துருக்கணும். மிச்சம் பொருத்தமானதில் பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணணும் ரைட். நான் இதில் தொடங்குவேன் 2019 கிட்டத்தில் நடந்த சம்பவங்களோட இப்போ நிறைய இது செல்லலாம். ஏன்னா இப்போ 2006 இப்போ 2025 19 வருஷம் பொதுவியல் ஆசிரியர், 19 வருஷம் நான் ஃபிசிக்ஸ் படிக்கிறேன் ரைட். ஸ்ரீலங்காவில் எல்லா இடத்தோடையும் மிச்சம் சம்பந்தம். நான் ஒரு ஓனோட லிஸ்டோட ஓனராக சொல்லிக் கொண்டு போகிறேன். நான் டைம் எடுக்கும் கூட நான் வாழ்ந்திருக்கிற பிரதேசங்கள் பலங்கொண்டையில் பிறந்தது, அதுக்கு பிறகு தொடர்ந்து ஓயல் வரைக்கும் பலங்கொடையில் இருந்தேன். அட்வான்ஸ் லெவல் ஃபுட்பாலில் சரி ஏறி போகணும்னு சொல்லி 100 டிஸ்ட்ரிக்ட் பதிவு அப்போஸ் தலாவில் பேசி 100 எழுதினேன். அப்போ அப்போஸ் தலாவில் பேசி 100 டிஸ்ட்ரிக்டில் 7 எழுதினேன். கண்டிக்கு கிளாஸ் செட்டப்புக்கு அந்த டைமில் கொஞ்சம் நாள் கண்டிக்கு கிளாஸ் போனேன். கண்டியில் இதை விட கூட க்ரௌட் கண்டியில் கிளாஸில். அப்போ அந்த கிளாஸில் போய் படிக்கலான்னு சொல்லி நான் கிளம்புக்கு கிளாஸ் போனேன். கிளம்புல போயிட்டு வந்த அந்த கிளம்புலிக்கிற லீடிங் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட அங்கே கிளம்புல கிளாஸ் போனேன். சனி ஞாயிறு கிளம்பு போயிட்டு அப்போ கிளம்பு ப்ரொஜெக்ட் செட்டப்பில் இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே படிப்பிச்சுக்கிற லீடிங் டீச்சர்ஸோட மிச்சம் க்ளோஸாக நாங்கள் எக்ஸாம்களில் ஹையஸ்ட் எடுத்து அப்படி ஒரு சுச்சுவேஷன் ஒன்று வந்து அதுக்கப்புறம் ரிசர்ச் வரப்போல எனக்கு கேகோல் ரத்னபுர நூறலி எல்லாத்துக்குமே போதும் 100 டிஸ்ட்ரிக்டில் 4th ரேங்க் எடுப்பட்டு மெடிக்கல் ரேங்க்கு எடுப்பட்டேன் ரைட். அதுக்கு பிறகு அந்த நான் போட்ட செலெக்ஷனில் நான் பேராஜினி கொழும்பு மட்டும்தான் போட்டுருந்தேன். அந்த டைமில் எங்களை முதல் வருஷம் யூனிவர்சிட்டி போகிறது வந்து 40 நுவரெலியில் 30வது 40வது ரேங்க்கும் பேராஜினி யூனிவர்சிட்டி எடுப்பட்டு ஒரு காலம் தான் இருந்தேன். அதனால் நான் பெருசாக சீரியஸாக ஆர்டர் போட்டிக்கல. அதனால் எனக்கு ரஜராட் யூனிவர்சிட்டிக்கு போக வேண்டி வந்தது. அப்போ அனுராதபுரத்தில் அதுக்கப்புறம் அனுராதபுரத்தில் இருக்கிறாங்க ப்ரொஜெக்ட் செட்டப். அப்புறம் 2006 பிறகு தான் சொல்லுவாங்க இந்த ப்ரொஜெக்டின் சொல் தொடங்கி 2006 பிறகு எங்கிட்ட பெஞ்சுக்கு போகிறோம். இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்கிறேன்டா, நாங்கள் ஒரு 5 பேர் பென்சின் ஒரு குரூப் ஒன்று இருந்தது. நான் சொசைட்டி கூட பென்சின் இந்த கெமிஸ்ட்ரியில் வர ஒரு 5 பேர் மாணவர்கள். உங்களுக்கு அந்த உச்சம் இதுக்காக சொல்கிறேன். இதுதான் ஸ்ரீலங்காவில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்ன்றதால நான் சுட்டி காட்டினது பிள்ளை இல்லை. நாங்கள் அந்த அதில் ரோயல் காலேஜ் 3 பேர் இருந்தேன், தமிழ் பாய்ஸ் 2 பேர் இருந்தேன், எல்லாம் சேர்த்து 5 பேர். டிஎஸ் சேனநாயக்கர் ரோயல் 3 அடுத்தது நான் இப்போ 6 பேர் பென்சின் 6. அப்போ 6 மாணவர்கள் சேர்ந்து படிச்சு அட்வான்ஸ் லெவலுக்கு குரூப்பாக சில விதிகளை டிஸ்கஷன் மட்டும்தான், படிக்கிறதெல்லாம் செய்தல. ஒரு பேப்பர் ஒன்றுனா அந்த பேப்பரை டிஸ்கஸ் பண்ணுற சரி எல்லாரும் செஞ்சு கொண்டு வர டிஸ்கஸ் பண்ணுற சரி. அந்த 6 பேரும் மெடிசின் எடுப்பாங்க ரைட். 6 பேரும் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி, அதில் ஒரு ஆள் டென்டல் ஃபேக்கல்ட்டி, அடுத்த 5 பேரும் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி. அதை அவதானித்த சார்மார் முக்கியமாக ஃபவுண்டின் சார், அந்த இடத்துல வர்மன் சார், அப்படி இதை மாதிரி ஆக்களை சேர்ந்து வச்சு படிப்பிச்சா நல்லா இருந்து தான் ஃபஸ்ட்டுக்கு திகாரியில் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஸ்டெப்ஸ் இது இப்போ கொஞ்சம் இதாகிட்டு அதுக்கு பிறகு வேறு வெள்ளி எக்ஸின்னு சொல்லி ப்ரொடக்ட் வந்து அது பிறகு அங்கே புத்தகம் பக்கம் இந்த மாதம்பியில் இதுதான் வந்து அதுக்கு பிறகு அந்த பீரியடில் வந்த ஒரு இது ஒன்று தான் புத்தகத்தில் சயின்ஸ் காலேஜ் போகிறோம். அது 2008 பிறகு புத்தகத்தில் சயின்ஸ் காலேஜ் உருவாகிறதுக்கும் எங்களோட குரூப்பில் இருந்த ஆக்கள் அதில் அந்த ஒரு இந்த கெமிஸ்ட்ரி ஆசிரியர் ஹிஃப்ராஸ் டென்டல். அப்போ அவர் இருந்த புத்தகத்தில் அவர் அப்போ அது அந்த டைமில் அங்கே பாய்ஸ்ன்னு ஒரு மினிஸ்டர் இருந்தார், மினிஸ்டர் அங்கே நிச்சயம்னா அவரை தூண்டி விட்டு அவருக்கு தகவல்களை கொடுத்து அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாத்தையும் மொழி உண்டாக்கி சயின்ஸ் காலேஜ் உருவான அதுக்கு பிறகு. இப்போ அந்த பீரியடில் கொஞ்சம் நேரத்தோடு தொடங்கி இருந்த எஸ்டா அமைப்பு, அதில் எஸ்டா அங்கே உருவான குன்னைகள் பகுதியை இதாங்க.
அப்போ இந்த மாதிரி இந்த இப்படி ஈஸ்டர்னும் ஜெஃப்னாவும் எப்படியுமே அவங்க என்ன ரிசல்ட்ஸ் எடுத்தாலும் அந்த கெட்ட கோட்டாக்குள்ள தமிழ் மீடியம் மக்கள் ஈடுபடுது. ஏன்னா அதுக்குள்ளே போட்டி போடுறதுக்கு சிங்கள மாணவர்கள் இருக்காரு, வேற இதில் மாணவர்கள் இருக்காரு, சிங்கள மொழி மூலம் படிக்கிறார்கள் இருக்காரு. அப்போ அந்த டிஸ்ட்ரிக்ட் எப்பயுமே இருந்தது. ஆனால் இந்த கேகோல், ரத்னபுர, இங்கெல்லாம் நாங்கள் செல்வண்டா, கண்டி, மாத்தலை, இந்த டிஸ்ட்ரிக்டெல்லாம் சிங்கள மொழி மூலம் படிக்கிற பகுதிகளும் இருக்குது. அதுக்குள்ள வந்து ரைட். அப்போ நான் சில வந்து இந்த எல்லா ப்ரொஜெக்டுகளோட நான் இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தேன். அப்போ நான் கவுனியால் ஒர்க் பண்ணேன் கொஞ்சம் ஒரு காலம், அப்புறம் பழங்கோடையில் இந்த எல்லா ப்ரொஜெக்டுகளோட நான் சம்மந்தப்பட்டேன். அப்போ ஸ்ரீலங்காவில் இவ்வளோ காலமும் நடந்த விடயங்கள், இப்போ நடந்து கொண்டிருக்கிற விடயங்களை பற்றி நல்ல ஒரு அவேர்னஸ் செய்கிறேன். அதில் இருக்கிற எல்லா ஏரியாலையும் இருக்கிற டீச்சர்ஸோட நேரடி கண்டெக்ட் இருக்கிறேன். ரைட். அப்போ இந்த கடைசி வருட மாணவர்கள் பற்றி கேட்கிறேன்னா, கடைசியாக இந்த ஸ்ரீலங்காவில் 4th ரேங்க் எடுப்பட்ட பேரூர் தர்காட்டோன் சயின்ஸ் ப்ராஜெக்டில் அந்த மாணவிக்கு ஆரம்பத்திலிருந்தே ஃபிசிக்ஸ் படிக்கிறதுக்கு நானும் ஒரு பங்களிப்பு செஞ்சேன். தனி முழுக்க நானும் இல்லை, நான் பெரிய ஒரு பங்களிப்பு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் செஞ்சேன்னா நானும் அங்கே கற்பித்தல். அப்போ அந்த மாணவன் ஐலண்டில் 4th எடுப்பட்ட மாணவன். அப்போ அது இப்போ அங்கே தர்காட்டோன்றது அந்த கழுத்தர டிஸ்ட்ரிக்டில் நடந்து முடியும். நான் இதெல்லாம் வந்துட்டா அவேர்னஸ் ஒன்று இருக்குது. இந்த எல்லாத்தையும் பற்றி எங்கெங்கே எது எப்படி நடந்து கொண்டு போகணும். ரைட். அப்போ இதில் நான் இப்போ இந்த கணத்துடைக்கு தேவையான ஒரு முக்கியமான பாயிண்ட் செல்றதுக்கு தான் இது சரி. இப்போ நான் சில டாக்டர் உண்டாகிக்கிற மருந்து கொடுக்க தனி தெரியும், வேறொன்றும் தெரியா, சயின்ஸை பற்றி தெரியான்னு சொல்லி ஒரு யோசிக்கிறது வரையில அந்த டைமில் அந்த காலத்தில் படித்து ஏதோ பாசாடி பேசிக்கிறேன். இப்போ நடக்கிறது என்னன்னு தெரியாமல் கீழே கொண்டு ஒரு சில நேரம் யோசிக்கணும் வரையிலும். அதனால தான் சொல்லிக்கொண்டேன், நான் முழுக்க அந்த காலத்திலிருந்து நான் ப்ரைவேட் ப்ராக்டிஸ் பண்ணுறதை நிப்பாட்டிட்டு ஹாஸ்பிட்டல் ஒர்க்குக்கு மேலதிகமாக செய்கிறதெல்லாம் அட்வான்ஸ் லெவல் சயின்ஸுக்கு கன்ட்ரிபியூட் பண்ணுறது இவ்வளோ காலம் அதான் நான் செஞ்சோம். ரைட். அப்போ ஏன் அந்த டைம் உண்மையாக தேவைப்பட்டேன்னா போதுமான அளவு சயின்ஸ் ஆசிரியர்கள் எங்களோட மத்தியில் ஈக்கல். அதனால நாங்கள் ஃபீல்டுக்கு இறங்க வெளியே வந்தோம். மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி எடுப்பட்டாலும் அதை விட முக்கியம் சொசைட்டிக்கு சயின்ஸ் சம்மந்தமான தட்டுப்பாடு படிக்கிறதுக்காக எல்லா இடத்துலையும். அப்போ அது கூட பெரிய ஒரு கன்ட்ரிபியூட்டரோடு கொடுக்கணும். இப்போ அது அப்படி இல்லை, தாராளமாக தரமான ஆசிரியர்கள் இப்போ சொசைட்டி கூட நல்லாவே வந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ். அந்த இந்த கொஞ்சம் காலத்தாலையும் நிறைய பேர் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிகள் யூனிவர்சிட்டிகளுக்கு எடுப்பட்டு போய் அதுக்கு பிறகு வந்த ஆக்களால் இப்போ இருக்கிற கற்பிக்கிறதுக்கு கட்டிக்கிற ஜெனரேஷன் மாஷா அல்லாஹ் நல்ல தரமான ஆசிரியர்கள் 4 பாடத்துக்கும், நாங்கள் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நிற்கிற 4 பாடத்துக்கும் எல்லா இடத்துலையுமே எங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய தரமானவங்க மட்டும். இப்போ வந்து கட்டாயம் இந்த சொல்லிட்டு தான் போகணும், அந்த இது வந்து இல்லை விலைக்கிட்ட வந்தால் தான் மேலே மார்க்ஸ் எடுக்கணும், அப்படி ஒரு கதைப்பை யாருக்கும் கதைக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அந்த அளவு தூரம் டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, அந்த அளவு தூரம் ரிசோர்ஸஸ் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு. தமிழ் மீடியத்தில் தரம் நல்ல லெவலுக்கு இப்போ வந்து அதனால முந்தைய ஒரு காலம் இருந்த சிங்கள மீடியத்தில் தரம் மட்டும்தான் தரம். உதாரணமாக சில புக்ஸ் வந்து சிங்கள மீடியத்தில் மட்டும்தான், தமிழ் மீடியத்தில் காரணத்துக்கும் இல்லை, அதை சிங்களத்தில் தான் நிற்குது. நம்ம கூடுதலாக சிங்கள புக்ஸ் பாவிக்க வேண்டிய வந்து அந்த கால 2010க்கு முந்தைய காலம். ஆனால் இப்போ தாராளமாக தமிழ் மீடியத்தில் தேவையான ரிசோர்ஸ் நல்லாவே வந்திருக்கு. அது முந்தி வந்து மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு எடுப்படுகிற முஸ்லீம்ஸ் க்ரௌட் வந்து 2% 3%. நான் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி போகிற நேரம் 3% 2%. அது வந்து இல்லை, இப்போ கடைசி வருஷம் 10% தாங்க. சரி, அது வந்து அதுதான் சில வாரம் 2006 வந்த மாற்றம். சரி, இப்போ இந்த ஒரு 15-20 வருடத்துக்குள்ள தான் இந்த மாற்றம். இதுக்கு முதல் மாற்றம் வந்து இருக்கல்ல முடிச்சுட்டாங்க. சரி, அப்போ இதில் நான் 2019க்கு வரேன். 2019 மாவனல்லையில் சயின்ஸ் முந்தி வந்து சயின்ஸ் 2000 உங்களுக்கு எல்லாருக்கும் அனுபவம் முடிக்கும். 2019க்கு முதல் சயின்ஸுன்னு சொன்னால் 2017-19 சயின்ஸுன்னு சொன்னால் அதை சொல்லோட சேர்ந்து வர ஒரு சொல் என்ன சயின்ஸுன்னு சொல், பயோ மேத்ஸுன்னு சொல்லோடு சேர்ந்து வர கண்டி கிளாஸ் சேர்ந்து வர அது ஒரு காலம் 2007. அதோடு சேர்ந்து பயோ செய்கிறேன்னு சொன்னால் எங்கே செய்கிறதெல்லாம் வேறு கண்டி கிளாஸ். அப்போ கண்டி கிளாஸ் வைத்ததால் மாவனில் கொஞ்சம் நிறைய பேர் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி அங்கே போயிருக்கு, வேறு வேறு மாதகம் இப்படி போயிருக்கு. அது காலமாக
நிறைய மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில் போன ஒரு பிரதேசம் தான். ஆனால் அதை நாங்கள் நிப்பாட்டி மாநிலையில் இருக்கிற பேரண்ட்ஸ் ஒரு க்ரௌட், நல்ல ஒரு பேரண்ட்ஸ் க்ரௌட். அந்த பேரண்ட்ஸில் இந்த புத்தகம் டாக்டர் அவர் இருந்தார், நிறைய டாக்டர்ஸ் 2 பேர் இருந்தார், இன்ஜினியர் ஒரு ஆள் இருந்தார். பெரிய ஒரு கமிட்டி ஒன்று போட்டு நாங்கள் ஆசிரியர்கள் கொஞ்சம் பேர் சேர்ந்து ஹிப்ரா சார், ஃபாதர் சார், அப்படி ஒரு பெரிய குரூப்போடு சேர்ந்து இதை நாங்கள் கண்டிக்கு போகிறத நிப்பாட்டி மாமனல்லையில் பதுரி அழிக்கிற, சாயில் அழிக்கிற, ஹிமாத்தகம் ஸ்கூல் அழிக்கிற, எல்லாம் பெரிய க்ரௌடு நிற்கிற, சுலைமானி ஆக்கள் அழிக்கிற, எல்லாம் மீக்கிற இதை கண்டி நாங்கள் மாவட்டநிலையில் மாணவர்களை நிப்பாட்டி படித்து கொண்டு ஆரம்பித்த 2017 19வது பேச்சு. அந்த பேச்சில் சின்ன க்ரௌட் கொடுத்தார், 20 பேருக்குள்ள க்ரௌட் விட்டு. அதில் இப்போ ஒரு 8 பேருக்கு மேலே மெடிசின் அழைக்கிற எழுதின அந்த க்ரௌடுக்கு ஆரம்பத்தில் இருந்த 20 பேரில் எல்லாரும் போல் ஒருத்தர் 2 பேரை தவிர எல்லாருமே யூனிவர்சிட்டியில் தரமான கோர்ஸில் செஞ்சு கொண்டு எல்லாரும் பெரிய சிலவங்க செகண்ட் ஷைல மெடிசின் போனேன், சிலவங்க ஃப்ரெஷ் ஆகியே டென்டல் 2 பேர் இருக்கிறாங்க. அப்போ அதுக்கு அந்த ரிசல்ட்ஸ் மாவட்டத்தில் அந்த பேச்சில் கண்டிக்கு போனதுக்கும் வரல. ரைட். அப்போ அங்கே வந்த நேரத்தில் இந்த கலம்புக்காண்டி ரோட் ரஷ் நல்லாவே தெரியும். இப்போ கொஞ்சம் ரோட்டில் வாங்கிக்கலாம், ஆனாலும் வாகனம் கூட கடுமையான ரஷ். அப்போ அங்கே வந்து என்ன ப்ராப்ளம்டா, மாவட்டத்திலேருந்து கண்டிக்கு போகிறது வாரம், அது அவங்களோட போட்டன் அவங்க எப்படி பவர்ஃபுல்லாக செய்கிறான்றது நல்ல அவுட்புட்டோனுக்கு போகிறத பெரிய அளவு பாதிச்ச. அதனால எதற்கட ஒரு சில மாணவர்கள் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி, இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி, வேறு கோர்ஸுகளுக்கு போகணும். ஓவராலாக பெரிய அளவு ரிசல்ட்ஸ் வந்து வராமல் போகிறதுக்கு அதுதான் பிரதான காரணமாக இது. அதை நிப்பாட்டினோடனே அதுக்குரிய தரமான சோர்ஸ் உருவானதுக்கு பிறகு இப்போ யாருமே அங்கே போகிறதில்ல. பெரிய ஒரு ரோடு எங்கே நிற்கிற அங்கங்கேயே நிற்கிற. அதால் இப்போ இந்த கடைசியாக ஒரு 3 வருடமும் 3-4 வருடம் தொடர் தேர்ச்சியாக 15-10க்கு மேலே மெடிசின் மட்டும் போகும். மெடிசின் இன்ஜினியரிங் மட்டுமே 10க்கு மேலே. மெடிசின் இன்ஜினியரிங் சேர்த்தோடனே 17 மட்டும். அந்த அளவு தரமான நிலைமைக்கு அது மாறும். நான் இந்த கடைசி 3 வருடத்தையும் சொல்கிறேன். கேகோல் டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு தெரியும், சில சேர்மார் பேர் சில சேர் உங்களுக்கு விளையாட்டுறதுக்காக தர்ஷன் உப்புல சார் ஃபிசிக்ஸ் படிக்கிற சிங்கள மீடியத்தில் அவருடைய சொந்த ஊர் பின்னல், கேகோல் டிஸ்ட்ரிக்ட் பின்னல் தான் சொந்த ஊர். கேகோல் ஹாஸ்பிட்டலையும் அவர் ஒர்க் பண்ணினார். அதுக்கு பிறகு ஃபுல் டைம் ஃபிசிக்ஸ் கிளாஸ் செய்கிறார். ரைட். அப்போ கேகோலில் அவருடைய கிளாஸில் நார்மலாக 1000 பேர் மட்டும் சிங்கள மீடியம் சார். பயோமேஸ் எழுதுறதே 2000 பேர் மட்டும், அதில் 1000க்கு மேலே அவருடைய கிளாஸுக்கு போகிறேன். இந்த முறை இந்த அவார்டு கொடுக்குறேன், அந்த பினக்கல் அவார்டு கிட்டத்தில் இந்த எல்லா ஐலண்ட் வைட் டீச்சர்ஸ் அப்படி இப்படி கொண்டு கொடுத்த பினக்கல் அவார்டுன்னு சொல்லி ஸ்ரீலங்கா ஃபுல்லாக அதில் த பெஸ்ட் ஃபிசிக்ஸ் டீச்சர் ஆஃப் த இயர் யாரும் கொடுத்தார்? இந்த நர்சிங் உட்பட சார் எம்பிபிஎஸ் கொடுத்த அதோட ஃபுல் டைம் ஃபிசிக்ஸ் கிளாஸு சார். ஃபுல் டைம் அவர் இந்த ஹாஸ்பிட்டல் ஒர்க்கெல்லாம் நிப்பாட்டிட்டு அதில் ரிசைன் பண்ணி ஃபுல் டைம் கிளாஸு. அவர்கிட்ட டிஸ்ட்ரிக்ட், அவர்கிட்ட சொந்த ஊர், அவர்கிட்ட டிஸ்ட்ரிக்ட் கேகோல் டிஸ்ட்ரிக்ட். ரைட். பெரிய அளவில் கிளாஸ் சிங்கள மீடியத்தில் கிளாஸ் நடக்கிற இடம். ஆனால் கடைசி 3 வருஷமும் தமிழ் மீடியம் தான் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் செய்யுமா? அது கடைசி 3 வருஷம். ரைட். நான் ஓடராக சொல்கிறேன். 2021 டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வாக்காப்பில் இல்லை இதில் படித்த ஒரு மாணவன். டிஸ்ட்ரிக்ட் செகண்ட் மாவனில் ஜாயா ஹம்தானுகள் டிஸ்ட்ரிக்ட் செகண்ட். அதுபோல் டிஸ்ட்ரிக்ட் 6 இந்த 3 கிளம்பு மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி கிடைச்சா டிஸ்ட்ரிக்ட் 6க்கு இப்போ கிளம்புகளில் படித்து கொண்டிருக்கிறேன். அப்போ 1 to 6 இப்போ பயோவில் மட்டும்தான் சொல்கிறேன். 1 to 6 2021 பேஜ். 2022 பேஜில் 136 பயோலோ டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 136. ஃபர்ஸ்ட்டுக்கு 1 to 6 இப்போ 136. கடைசி முறை 2023ல் 1 to 39 டிஸ்ட்ரிக்டில் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் 3மே தமிழ். இப்போ அந்த மாணவர்களுக்கெல்லாம் எனக்கு படிக்க கிடைக்கிறது ஒரு சந்தோஷமான முடியும்.
அதோ அந்த அந்த அளவுக்கு மாறி இப்போ இருக்கிறது தமிழ் மீடியத்தில். தமிழ் மீடியம் வந்து இப்போ நல்ல தரமான லெவலுக்கு வந்துட்டு இப்போ நான் கண்டிக்காதே விடுவோம். இப்போ நான் நேரடியாக விஷயத்துக்கு வரேன். கண்ணத்தோட்டையிலிருந்து மாணவர்கள் இப்போ இங்கே இருக்கிற இந்த முறை எழுதுகிற பிள்ளைகளும் மாவநிலைக்கு கிளாஸுக்கு வந்து கொண்டிருக்கு, எந்த கிளாஸுக்கும் வந்து கொண்டிருக்கு. ஆனால் வந்து இங்கிருந்து கேகோளுக்கு மாவநிலைக்கு வாரன்றது எப்படியுமே ஒரு ஹவருக்கு மேலே போகணும். பஸ்ஸில் வரல சில டைம் 1.5 hour போகும் வரும், இல்லாட்டி அங்கே போயிட்டு தங்கி நிற்கும். இதே பிரச்சனை தான் 4-5 வருஷத்துக்கு முதல் மாவட்ட மாணவர்கள் தெரியும். அவர் கண்டிக்கு போகிறதும் வரும். அதால தான் பெரிய ஒரு அவுட்புட் குறைவாகும். அதை மாற்றி மாவட்டக்கு ஒரு நல்ல ஒரு சென்டர் உருவானதுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக ரிசர்ச் அளவு நல்லாவே முடியும். இப்போ இங்கே இருக்கிற சுலைமானியான்ற கொள்ளை பாருங்க, இந்த பகுதியில் அங்கே தழுதுவ வரைக்கும் அவிசாவில் கிட்ட ஆகும் வரைக்கும் இங்கே பக்கம் இங்கே மாவட்டத்தில் வரைக்கும் அங்கே பக்கம் வரக்காப்புல வரைக்கும் மெயினாக ஒரு சென்டர் ஒன்று இல்லை. பின்னிற சின்ன சின்ன இடங்கள் எல்லாத்தையும் நாங்கள் சேர்க்கொள்ளு அங்கே பக்கத்தில் கொட்டியார் கும்பல் இருக்கிற இப்படி இந்த எல்லா இடத்தையும் சேர்க்கொள்ள இன்னைக்கு கட்டாயம் ஒரு நல்ல ஒரு சென்டர் ஒன்று வரும். இப்போ ஹேமந்த் அகாடமிக்கு ஒரு நல்ல ஒரு சென்டர் ஒன்று வேணும். இப்போ ஓரளவு மாஷால்லாண்டு டெவலப் ஆகி ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து கொண்டிருக்கிற எல்லாமே. அப்போ எல்லாத்தையும் இப்போ வரணும். ஆரம்பத்தில் சின்னொரு க்ரௌட் உண்டு, ஒரு ஊரில் சின்னொரு க்ரௌட் ஒண்டிக்கொள்ளே ஒரு ஜும்மா பள்ளி ஓகே. ஆனால் காலப்போக்கில் அந்த பள்ளிக்கு எல்லாரையும் கூட்டிகிட்டு வரையில கொஞ்சம் வயசானாக்கள் இருக்கும், காலில் காயமுடைய கழிகளும் எல்லாரையுமே அந்த ஜும்மா பள்ளிக்கு கூட்டிகிட்டு வர கஷ்டம். அப்போ ஜும்மா பள்ளிகள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பள்ளிகள் தேவையாது. எல்லாரும் ஒரே ஜும்மா பள்ளிக்கு கூட்டிகிட்டு போயில வேறு பள்ளிகள் தேவையாது. இப்போ சரியான ஒரு காலம், நல்ல ரிசோர்ஸ் எல்லாம் ஒழுங்குபடுத்தப்பட்ட எல்லா அமைப்போடும் இருக்கிற இப்போ சரியான ஒரு காலம். இன்னைக்கு ஒரு சென்டர் ஒன்று வரும். அங்கே எல்லாரும் ஒரு இடத்தை தாண்டி கொண்டு போகாம இங்கே ஒரு நல்ல ஒரு சென்டர் கொண்டு போவாங்க. கட்டாயம் இங்கே இப்போ என்ன பிரச்சனைடா, இங்கே இருக்கிற அங்கே நல்லா நடக்குது, எல்லாம் செல்வாங்க. அங்கே கட்டாயம் நல்லா நடக்குது. ஆக்சுவலாக சிபஸ் செகண்டரி எல்லாம் நடக்குது, அங்கே நல்லா நடக்குது. ஆனால் இங்கே இருக்கிற மாணவர்கள் அங்கே போயிட்டு நீண்டு போர்டாகி படித்து ரிசல்ட் வாரத்தை விட அந்த பிள்ளைகள் இங்கே நின்றா கூட ரிசல்ட் வாரத்தை செலவு. அங்கேயே இருக்க பிள்ளைகளுக்கு சரி என்ன உங்களுக்கு ட்ராவல் ஹோம்ஸி உங்களுக்கு நல்ல பழக்கமான என்வாயன்மெண்ட் அது கொஞ்சம் முக்கியம். ஏஎல்ல நல்ல ரிசல்ட்ஸ் வந்து போகிறது உங்களுக்கு சூழல். அந்த சூழல் பெரிய அளவில் எஃபெக்ட் ஆனால் பாதிப்படைஞ்ச உடனே ரிசல்ட்ஸில் வந்து கொஞ்சம் சிக்கலோடு ஆகும். சில பிள்ளைகள் எல்லாருக்கும் சிக்கலாக கூட இல்லை, சில பிள்ளைகள் அதை தாக்கு பிடிச்சி பாதிப்போக இருக்கும். ஆனால் இவங்களுக்கு இது ஒன்று அதை விட இங்கே நல்ல ஒரு தரமான செட்டப் ஒன்று உருவாகமா இருந்தால், அது ஒழுங்காக போகுமா இருந்தால் இந்த பிள்ளைகள் யூனிவர்சிட்டி போகிற என்ட்ரன்ஸ் எண்ணிக்கை கட்டாயம் பெரிய அளவு கூடும். அப்போ லைஃப்பில் ஒரு மிக முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்ன்றதால அது எங்களுக்கு சரியான அளவு முக்கியம். இந்த அனலைசிஸ் இந்த இவ்வளோ நாளும் இந்த சுலைமானியால் இந்த எக்ஸாம் எழுதி போன ரிசல்ட்ஸ் இதில் பார்த்தா அதில் பெரிய ஒரு க்ரௌட் வந்து சயின்ஸ் மிஸ் துறைகளையும் போய்கிறது உங்களுக்கு நல்லா விளங்க. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஒரு தோணுது சார். இன்னும் நாங்கள் சரியாக பர்சன்டேஜ் எடுக்கலை. பர்சன்டேஜ்னு பார்க்குற நேரம் ஸ்ரீலங்காவில் இருக்கிற சிச்சுவேஷன் 5% ஆட்களுக்கு தான் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி சான்ஸ் கிடைக்கும். எக்ஸாம் எழுதுகிற பயோவில் எழுதுகிற தொகையில் எடுப்படுறது 2000 தான் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி எடுக்கிறேன். ஏற்கால ஒரு கிளாஸில் 20 பேர் இருந்தால் 5 கொண்டு 20 பேர் கிளாஸில் இருந்தால் தான் ஒரு ஆளுக்கு மெடிசின் அல்லது இன்ஜினியரிங் சான்ஸ் இருக்குது ஸ்ரீலங்கா சிஸ்டம். அதை விட கொஞ்சம் கூட்டையில் விட பெரிய விஷயம். அதே மாதிரி அந்த யூனிவர்சிட்டி போகிற சான்ஸ் ரெண்டு இருக்கக்குள்ள அது ஒரு கிளாஸில் ஒரு 4 பேர் இருக்கக்குள்ள அதில் ஒரு ஆளுக்கு 2 பேருக்கு யூனிவர்சிட்டி போகிற அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணு. அதில் சில ஸ்ரீலங்காலிக்கு மொத்தம் சொல்லிடுங்களா, ஸ்ரீலங்காலிக்கு யூனிவர்சிட்டியிட எடுக்கிற எண்ணிக்கை போதும். ஸ்ரீலங்காவில் எக்ஸாம் எழுதுகிற தொகையோட பார்க்கக்குள்ள யூனிவர்சிட்டிக்கு எடுக்கிற அளவு போதும். அந்த போட்டிக்கு மத்தியில் தான் நாங்கள் மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கு எடுப்போம். ரைட். அப்போ இந்த யூனிவர்சிட்டி அதாவது எம்ஏ கட்டாயம் ஏஎல்ல நீங்கள் எந்த துறையில் போனாலும், ஆர்ட்ஸ் இருந்தாலும் சரி, காமர்ஸ் இருந்தாலும் சரி, எந்த துறையில் நீங்கள் ஏஎல் செஞ்சாலும் போட்டி ஒன்று இருக்கிற ஏன்னா யூனிவர்சிட்டிக்கு எடுக்கிற தொகை போதாண்ட தரம். அப்போ அந்த போட்டிக்கு மத்தியில் தான் நம்ம இது பண்ணுறோம். அப்போ நாங்கள் தரமான ஒரு சிஸ்டத்துக்கு
எங்களுக்கு ஒழுங்காக போகிறோம்னா எங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து போகிறதுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. அதாவது சார் அந்த நார்மல் பெர்சன்டேஜ் இப்போ நாங்கள் இன்றைக்கு மாணவர்கள் இருக்கிறதே 5 மாணவர்கள், அதில் எதிர்பார்க்க கூட 5 பேரும் மெடிக்கல் ஃபேக்கல்டி இன்ஜினியர் ஃபேக்கல்டி ஈடுபடணும். அந்த அதுக்கு தான் விளங்கப்பட்டேன். முழு ஸ்ரீலங்காலையும் 20 பேருக்கு மேலே இருக்கிற ஒரு இடத்தால தான், அதுவும் நல்ல தரமாக போகிற இடத்துல தான் சேர்த்து நாங்கள் அந்த அளவுக்கு போகிறோம்னா நாங்கள் ஐலண்ட் வைட் அளவுக்கு வந்துட்டோம். அதை விட கூட போனால் ஐலண்ட் வைட் அளவை விட நாங்கள் மேலே கிட்ட பர்சன்டேஜ் வைஸ் நாங்கள் பார்க்குறோம். அது அந்த என்எல்ஐசி பார்த்து கொஞ்சம் சென்றிருக்காங்கன்னு சொல்கிறேன். அதில் நாங்கள் கொமர்ஸ் ஒன்றும் காணலை. கொமர்ஸுக்குரிய ஏற்பாடுகளும் நாங்கள் வேறையாக கொஞ்சம் கவனம் எடுக்கணும் மாதிரி பார்த்தேன். அதே நான் அதை டைம்லேயே செல்லுவிட்டா நல்லான்னு நினைட்டேன். அந்த என்எல்ஐசி இருக்கிற இவ்வளோ நாளும் நல்ல பெரியவர்கள் வந்துருக்கு. அதை நாங்கள் பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கக்குள்ள இன்னும் கொஞ்சம் மாதிரி அளவு தரம் கூடன்னு செல்ல விளங்கி கொள்ளலாம். ஏன்னா எண்ணிக்கையோட பார்க்கக்குள்ள அது பெரியோட வரும். ரைட் சார், அப்போ நாங்கள் இங்கே இதில் பார்க்கல. இப்போ நீங்கள் இப்போ யோசிக்கிறேன், ஏற்கனவே ஒழுங்காக நடந்து கொண்டிருக்கிறதுக்குள்ள செய்கிறது நம்பிக்கை செய்து கொடு. ஆனால் இப்போ நடக்கிறது செய்யுது எதிர்காலம் செய்வாங்களா சரியா ஒரு மனுஷன் இருக்கதான் செய்யும். அதை நீங்கள் நியாயமாக யோசிக்க தான் பண்ணணும். அப்போ என்ன செய்யலாம், சரியாக போகிறா இல்லையான்னு பார்க்கணும். சரியா இல்லையான்னு போகிறது பார்க்கறதுக்கு அதில் ஒன்று உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும்போதே ரெடி ஆகுது. அதே ஒரு விஷயம், சரியாக போகிறதுக்கு ஒரு விஷயம். நீங்கள் ரிசல்ட்ஸ் எக்ஸாம் எழுதும் போதே இப்போ ரெடி ஆகி கொண்டீங்க, உங்களுக்கு செய்ய வேண்டிய வேலை இருக்கும். அப்போ அது ஒரு முக்கியமான விடையா கட்டாயம் நல்லா போகும். இல்லை ப்ரிப்பரேஷன்ஸ் எவ்வளோ தூரம் இருக்குது, அதுக்குரிய பண வசதிகளை ஏற்பாடு செஞ்சுக்கிற, அதுக்குரிய இந்த ஃபங்க்ஷனே அதுக்காகத்தானே ஏற்பாடு செஞ்சுக்கிற. அப்போ நல்லா போகும்ன்றதுக்கு ஒரு முதலாவது ஆரம்பத்திலே ரெடி ஆகிறாங்கன்ற ஒன்று. அடுத்த விஷயம், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற டைம்னா அழகாக முழு பார்க்கலாம். ஒவ்வொரு பாடமும் சாதாரணமாக உங்களுக்கு மாணவர்களுக்கே விலை குறையும், அல்லது பேரண்ட்ஸில் இந்த பாடங்களோடு சம்மந்தப்பட்ட சிலபஸ் ஒன்று இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டேர்முக்கு என்னென்ன பாடம்னு டிக்கும். அப்போ உங்களுக்கு அவதானிக்கையிலும் இந்த பாடம் எப்படியும் சிலபஸ் பேசி கொண்டிருக்கிற பாடம் நடந்துச்சுன்னா 2 வருஷமும் முடிஞ்சதுக்கு பிறகு சிலபஸ் கவர் ஆகிலையா, சிலபஸ் அரவாசி தான் முடிஞ்சுன்னு சொல்லிட்டிருக்காங்க, சிலபஸ் எவ்வளோ சரியாக செய்யலைன்னு சொல்லிட்டிருக்காங்க. உங்களுக்கு அவதானிக்கலாம் எப்படியும் சிலபஸ் பேசி கொண்டிருக்கிறேன். சிலபஸ் நல்லா அடுத்தது இங்கே ஸ்கூலோட எக்ஸாம் வைக்காம வெளியில் நடக்கிற தரமான எக்ஸாம்கள், உதாரணமாக ஃபீல்டு ஒர்க் சென்டர் சரி இவ்வளோ நல்ல எக்ஸாம்கள், டேர்ம் எக்ஸாம்கள் நடக்கும், வேறு இடங்களில் கிளாஸில் நடக்கிற எக்ஸாம்கள். அந்த எக்ஸாம் பேப்பரை கொண்டாந்து வெளியாக நொசைட் மாதிரி வச்சு செய்யாமல் வெளியால் சூப்பர்வைசனோட எக்ஸாமை வச்சு பார்க்கலாம். பார்த்தா இந்த மாணவர்கள் நல்லா தரத்தில் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கொள்ளும். அது உங்களுக்கு 3 மாதத்துக்கு ஒருக்க பாக்கி சரி, 3-4 மாதத்துக்கு ஒருக்க பார்க்கலாம். ஒவ்வொரு மாதம் ஒரு எக்ஸாம்பிள் வைக்கலாம் உங்களா. அது இல்லாமல் வெளி பேப்பரோட பிள்ளைகள் எல்லாம் என்னன்னு பார்க்கலாம். அப்போ ப்ரிப்பரேஷன் ஆரம்பத்தில் இருக்கிற ஓஎல் முடிகிறதோடையே தொடங்குற இடையில சரியாக போக்குன்னு அப்போ நம்ம என்ன ஒடிட் பண்ணுமா, மாணவர்கள் தனியாக ஒழுங்காக போகிறாண்டு சிலபஸ் எல்லாம் வச்சுக்கொண்டு பார்க்கணும், பேரண்ட்ஸ் பார்க்கணும், இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் சூப்பர்வைஸ் பண்ணணும். மட்டும் இவங்களே மட்டும் இல்லாமல் வெளியிலிருந்தும் சுயாதீனமாக நல்ல அந்த யூனிவர்சிட்டியில் ஈடுபட்ட ஊரை சேர்ந்த மாணவர்கள் இருக்கிற சப்போர்ட் பண்ணுறாங்களுக்கு அவங்களோட உதவி, வெளியாக்கள் சப்போர்ட் பண்ணலாம். இதை மாதிரி இடையில பார்க்கணும் என்னென்னா என்ன நிலத்தில் போகிறது, அதுவும் நல்லா போகிற எக்ஸாம் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா பண்ணிடலாம். போய் இவங்க என்னதான் என்னன்னா ஓஎல் முடிஞ்சோடனே தொடங்கல, அல்லது சிலபஸை ஸ்லோவாக பண்ணிக்கிட்டு போகிறோம், அல்லது சிலபஸ் சரியாக போடுறது, சிலபஸ் போகிறது ஆனால் இவங்க மாணவர்களுக்கு ஒன்றும் விளங்குது இல்லை. எக்ஸாம் செஞ்சால் மார்க்ஸ் குறைவாக வரும். இந்த எக்ஸாமில் நீங்கள் 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு எக்ஸாம் சாதாரண எக்ஸாம் மாதிரி மார்க்ஸ் எதிர்பார்க்குவானு, இதில் 50-60 எடுத்தாலும் பெரிய மார்க்ஸ் தானே. இல்லை 65 எடுத்தால் B1 வந்துடும். A to B மாதிரி ரிசல்ட்ஸ் அல்ல 2AB ரிசல்ட்ஸு மெடிக்கல் வெளியிட்டு வரும். அப்போ C1 எடுத்தாலும் பெரிய மார்க்ஸ் வந்து தானது என்ன சொல்லணும், அது 90-100 அப்படி எதிர்பார்க்குவாங்க. ஆனால் அந்த எக்ஸாமில் வச்சு எக்ஸாம் இந்த ஃபுல்லாக எந்த நிலைமை இருக்கிற ஃபெயில் நிலைமை இருக்கிறா, அல்லது C நிலைமை இருக்கிறா, B நிலைமை இருக்கிறா, இந்த இடக்கிட்ட பார்க்க சிலபஸ் சரியாக போகிறோம். அதெல்லாம் பார்த்து கொண்டு கொள்ளே செஞ்சு கொண்டு போகிறாக்கள் ஒழுங்காக செஞ்சு கொண்டு போகிறதுக்கு ஒரு சொல்லுவாங்க. அதையும் இப்போ நாங்கள் பார்க்கணும் ஒப்பியஸாக அது சரியாக போகிறதில்லன்னா அப்படிங்கிற டிசிஷன் ஒன்று எடுக்கணும். அதான் எடுக்கணும்னா ஒரு பிள்ளைக்கு ஒரு முறை தானே இயல்பாரு ஸ்கூல்லேருந்து ஊருண்டு சொல்லி மொத்தமாக இயலும். ஏன்னா அந்தந்த பிள்ளைகள் பிரச்சனையை நான் சரியாக யோசிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு லைஃப்
எங்களுக்கு உடனே எல்லாமே குழம்பு போய்த்தாலும் புதுசாக இன்னும் 2 வருஷத்துக்கு போகிற மறு புதிய பேரண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கொண்டு ட்ரை பண்ணி ஊருவாங்க. சரி, அப்படி செய்ய நடக்க போகிறது இல்லை. நான் செல்லவார் ஒவ்வொரு பிள்ளைகளும் அவங்களுக்கு அவங்க தான் பொருள், அவங்களோட பேரண்ட் அவங்க தான் பொருள். ஆனால் நான் இங்கே இருக்கிற சிஸ்டம் ஆரம்பத்திலேயே ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரெடி ஆகிக்கிறேன், ஆரம்பத்திலேயே ஓயில் முடிஞ்சதோடைய தொடங்குறேன், இடையில ப்ரோக்ரஷன் சரியாக போகிறேன். இது எல்லாத்தையும் வச்சு கட்டாயம் உங்களுக்கு நம்பி இருக்கலாம். ஏன்னா அந்த அளவு தரமாக ப்ரோக்ரஷன் வேறு ஒரு அமைப்புலேயும் போகல. அப்போ அதை ஃபாலோ அப் சரியாக ஒவ்வொரு மாணவர்களும் பேரண்ட்டும் வச்சு கொண்டிருந்தா கட்டாயம் நல்ல ஒரு அவுட்புட்டுக்கு கட்டாயம் போகலாம். அங்கே அவுட்புட் வரது எப்படிங்க 2 வருஷம் தாங்க, 2 வருஷத்துக்கு போகிறாங்க. அப்போ அதை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறது ஆக முக்கியமான ஒரு விடயம். அப்போ அந்த ஃபாலோ பண்ணுறதோட உங்களுக்கு முழுமையாக நம்பி இங்கே இந்த இதுக்கு அமைக்கலாம். ஏன்னா அது எல்லா செட்டப்பும் இருக்கிறது. ஏன்னா இதில் யூனிவர்சிட்டியில் இருக்கிற மாணவர்கள் இருக்கிறது, யூனிவர்சிட்டி அவுட் ஆகி இந்த இடத்துக்கு ஆர்வமாக சப்போர்ட்டுக்காக இருக்கிறார்கள், கிட்டத்தில் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி வெளிப்பட்டாக இருக்கிறது. ரைட், கொஞ்ச நாள் காலம் யூனிவர்சிட்டி ஈடுபட்டு கொஞ்சம் காலத்துக்கு போகிறார்கள் அப்சர்வேஷன் ஒன்று இருக்குது. இதெல்லாம் இருக்கிறது. ரைட், அப்போ அடுத்தது இந்த ஸ்கூல் சமூகம் எல்லாரும் ஆர்வமாக இருக்கிறத கட்டாயம் ஒழுங்குபடுத்தி செய்ய வரும். இது ஒரு நல்ல தருணம், இதை மிஸ் பண்ண அது. அதாவது இப்போ இங்கே அதால் சான்ஸ் போகிற வார செலவு அது இதெல்லாம் இதுதான் அங்கே போயிட்டு ஒரு மாநில போயிட்டு ஒரு ரூம் ஒன்று எடுத்து போர்ட் ஆகும், கிளாஸ் ஃபீஸ் எல்லாம் போனோம்னா மினிமம் மாதம் ஒரு 40,000 ரைட். அப்போ இங்கே சரி தேவைகள் வந்தால் ஒரு 5,000 கொடுக்கணும், 10,000 கொடுக்கணும். சும்மா காய்கறி சளி இருக்கு அதுன்னு தெரியாது கட்டா. ஏண்டா அதால் கொஞ்சம் 7 மணி நேரம் கொஞ்சம் கூட சரி கொடுத்து சப்போர்ட் பண்ணணும், சரியாக செஞ்சு கொடுப்போம். ஏன்னா இது ஒரு மாணவன் வெளியில் போய் படிக்கிறேன்னா கட்டாயம் அதை விட கொடுங்க. இங்கே போர்டாகி சாப்பாட்டோட போர்டிங் குடிக்கல் 20,000 சரி கஷ்டப்பட்டு தான் கொடுக்கணும். கிளாஸ் ஃபீஸ் எல்லாம் மங்களில் போகிறது எல்லாம் சேர்த்தண்டா எப்படியும் 30,000 தான். இடைக்கடை போர்டிங்கில் சீக்கிரம் சாப்பாடுகள் எதுனாலும் கஷ்டம், இடையில கொஞ்சம் மங்களில் ஹோட்டல்களையும் சாப்பிடுவாங்க, எப்படியும் 30,000 40,000 வேணும். அதை அந்த செலவு எல்லாம் செலவழித்து கொஞ்சம் பேர் கஷ்டப்படுது. அதை சரியாக இன்றைக்கு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி எடுத்துக்கொண்டா அங்கே அப்படி பேசிட்டோம் வார ரிசல்ட் ஓவரால் ரிசல்ட்டை விட கூடிய ரிசல்ட் இங்கே நீங்கள் சரியாக செய்கிறதால எடுத்து கொள்ளிடும். அதுதான் பிரதான தகவலாக இங்கே நாங்கள் செஞ்சு கொள்ளணும். அப்போ அடுத்தது இந்த செலவு வரக்கொள்ளே அட்வான்ஸ் லெவலில் நல்ல செலவு போகிறது. இந்த செலவை பற்றி நான் உங்களுக்கு இப்படி ஒன்று சொல்கிறேன். ஒரு மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி ஒன்று எடுபட்டால் அந்த கோர்ஸ் இப்போ அளவுக்கு 2.5 கோடிக்கும் 3 கோடிக்கும் இடப்பட்டது. 3 கோடியை நீங்கள் சம்பாதிச்சிருக்கிற இடம் வச்சு பாருங்க. 3 கோடியை ஒரு பாஸ். அதுதான் கவர்மெண்ட் சிஸ்டத்தில் ஏஎல்ல மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி எடுபடுது. இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி எது வருதுன்றது 2.5 கோடியில் வெளியே. நீங்கள் அதை ப்ரைவேட்டில் சளி கொடுத்து செய்கிறேன்னா ஒரு 2.5 கோடிக்கு மேலே தேவை. சாதாரண பாஸோட நல்ல செலவழித்து நீங்கள் படிப்பிக்க ரெடியாக. அப்போ உண்மையாக ஸ்ரீலங்கா சிஸ்டத்தில் ஸ்காலர்ஷிப்ன்றது என்னென்னா ஃப்ரீ என்ட்ரன்ஸ் டு யூனிவர்சிட்டி. அதுதான் ஃப்ரீ என்ட்ரன்ஸ்னால் நல்லா பாஸ் ஆகி போகிறாங்க. இப்போ அந்த கோர்ஸுக்குரிய போகிறோம். இப்போ பாருங்க அந்த நான் இப்போ சாதாரண இதில் யூனிவர்சிட்டியில் எந்த கோர்ஸும் இப்போ இருக்கிற அளவுகளோட பார்க்குற நேரம் யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸுக்கு எடுப்பட்டேன்னா அது 50 லட்சத்தோட பொறுமதி கூடும். அப்போ இதில் இப்போ எங்கள் யூனிவர்சிட்டியில் இருக்கிற ரேடியோகிராஃபி இது சம்மந்தப்பட்ட எடுப்பட்டாக இருக்கிற எம்எல்எஸ்க்கு எடுப்பட்டாக இருக்கிற அப்போ அந்த கோர்ஸ் எல்லாம் இப்போ இருக்கிற அளவுகளோட பார்க்கல 1 கோடிக்கு மேலே பொறுமதியான கோர்ஸ், 1 கோடிக்கு பொறுமதியான கோர்ஸோடு கிடைச்ச மாதிரி. சரி, அப்போ அட்வான்ஸ் லெவல் படிக்கிறதுக்கு போகிற சின்ன செலவை பற்றி அதோட பார்க்கக்குள்ளே சிறிய செலவு. அதை 7 மாதம் மட்டும் கஷ்டப்பட்டு பேரண்ட்ஸ் கட்டாயம் சப்போர்ட்டோடு கொடுத்தா அதால் வர டேர்னிங் பாயிண்ட் அவ்வளோ பொறுமதி ஆகும். அதை நாங்கள் விளைவிக்கிறோம். அடுத்தது இந்த ஒரு சொசைட்டியில் நாங்கள் பிஸ்னஸ் பக்கம் கவனம் எடுக்கிறோம். ஆனால் இந்த கல்வித்துறையோட சம்மந்தப்பட்டு தான் எல்லாம் வரும். கல்வித்துறையில் சம்மந்தப்பட்டு இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு பிஸ்னஸ் ஒன்று இருந்தாலும் அது ஃபெமிலிக்குள்ள ஒரு டாக்டர் ஒன்று மீக்கும், ஃபெமிலிக்குள்ள ஒரு லாயர் ஒன்று மீக்கும். அப்போ அந்த சொசைட்டியில் எல்லா பக்கமும் காணப்படும். அது ஆக முக்கியம். அப்போ நாங்கள் அந்த அப்போ அதுக்குரிய சப்போர்ட் நான் இது ஒரு சின்ன ஒரு 2 இல்லை இது இப்போ வேலை செய்யப்படல கொஞ்சம் நேரத்தில் யோசிச்சுட்டு வர நாங்கள்
மனித சடவாதத்தை பேசுகிறா, உலகத்தை பற்றி பேசிட்டுக்கிறா. இன்னும் சில நேரம் கொஞ்சம் யோசிச்சுடுவாரு, உலகத்தை பற்றியா பேசுகிறேன், சடவாதத்தை பற்றியா பேசுகிறேன். அப்போ நான் கொஞ்சம் உங்களுக்கு இப்படி சொல்லி காட்டுறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். இக்ரான்னு தலாண்டு ஓதுறதுக்கு தலாண்டு திலாவத்துல் குர்ஆன் தலாண்டு இல்லை. இக்ரா